என்னடா கில்மா? என்கிட்ட இருந்தானே ஆரம்பித்தான். சிட்டியில் ஒருத்தனை விடலை. சத்தியமா தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். உண்மையை சொல்றா? எதுவும் வாயை விடலையே? அண்ணா ஏதோ போதையில் இருக்குவே, சமாளிச்சிட்டேன். தெளிவாக இருந்திருந்தா காக்கிட்டு இருப்பேன். டேய் கரெக்டாக சொல்லு, எதுவும் சொதப்பலையே? யாருக்கும் இந்த லிங்க் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்சது கண்டிப்பாக சொல்கிறானுங்க. சார் சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் வலிக்கு சார், சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், கஞ்சா பண்ண வைக்கிறவன். அவனுக்கு மினிஸ்டர் பையனை கடத்தினவங்களோட பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் சார், சத்தியமாக வேறு எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது சார். சார் எந்த இடம் தம்பி? என்ன சார் வேணும்? சார் இந்த மாதம் அமௌண்ட் இறக்கியாச்சு சார். டேய் பிரம்மாடா. சார் அரெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க, வேற எதுவும். அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் வேறு ஒரு கும்பல் மூளையாக இருந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களை பற்றி துப்பு கிடைத்திருப்பதாகவும் 48 மணி நேரத்தில் அவர்களை பிடித்து விடுவோம் என்றும் காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அவர்களை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் தாமாக முன்வந்து சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை வட்டார செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் பிஆர் ஏன் ஓடி போயிடலாமா? ஏதோ இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிஆர்லாம் நம்மளால் தாங்க முடியாது மச்சி. அவங்கக்கிட்ட எந்த தகவலும் இல்லை. இருந்திருந்தா தகவல் கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லணும். டாக்டர் கூப்பிட்றேன். ஹலோ டே தாசு, எங்கடா இருக்கீங்க? ரூமில். ரூம்லையா? உடனே வீடு விட்டு கிளம்புங்கடா. ஏன்? போலீஸுக்கு நீங்கள் இருக்கிற தெரிஞ்சு போச்சு. உடனே கிளம்புங்கடா. வாய்ப்பே இல்லையே. சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். உடனே கிளம்புடா. என்னாச்சு? போலீஸ். ஓடு ஓடு சீக்கிரம். ஏங்க இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, வாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரா அந்த நம்பிக்கை கண்ண சன்மானம் வாங்குறேன்னு போட்டு கொடுத்துருக்கான்? சார் ப்ளீஸ் சார், நீங்கள் எனக்காக இதை பண்ணி கொடுங்க. நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். பேரை கேட்கும் போதே நினைச்சேன் பயமுள்ள ஃப்ராடுன்னு. நியாயமாக பார்த்தா நம்ம இந்த கேஸில் குற்றவாளியே இல்லை. அவன் தானே பண்ணா. அருமை பிரகாசத்தை தாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஆமாம், பிளானும் அவன் தான் போட்டான். இப்போ பணம் கூட அவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம தான் பின்னாடி கொளுத்து விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நானா இருந்தா அவனை இன்னொரு தடவை கடத்திருப்பேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? டேய் டேய் ஒன்றும் இல்லை, விட விட. இல்லை 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 டேய் கரெக்டாக சொன்ன. அவனை திரும்ப கடத்தணும்.
டேய் வேண்டாம், நீங்களாம் உசுறு பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் நீங்களாம் சரண்டர் ஆகிறது பெட்டர்னு தோணுது. கேஸை உடைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இல்லை இங்கே வரு, இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். சரியாக வரலனா எல்லோரும் சரண்டர் ஆயிடும். ஏங்க நாங்க சொல்கிறீங்க? நீ சுமார் எங்களுக்கு ஒரு பைக்கு ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு போதும். தாசு, எனக்கு நம்ம இது ரொம்ப ரிஸ்க்குன்னு படுது. நம்பு, இதுக்கு முன்னாடி நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதை சமாளிச்சிருக்கோம். இது மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு போதும். சேஃப்டி வச்சு சார், அந்த நாள் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பாதி நேரம் மயக்கத்தில் தான் இருப்பேன். ஓங்கி ஒரு கட்டையால் மண்டையில் அடி விழும், நான் மயங்கிடுவேன். சாப்பாடு கூட போடல சார். அப்படியே ஒரு கும் இருட்டு. ஒரு ரூம் அதில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. வெளில கூட்டு வரும்போதெல்லாம் முகமூடி போட்டுருவானுங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோன்னு தோணுது. ஆனால் டவுட்டாக இருக்குது சார். மாடெல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா. தம்பி, பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? உங்களை முதல்ல கடத்தின கும்பல் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். தம்பி, இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி 6 மணிக்குள்ள கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். வண்டிடு. ஏய், யாரும் வண்டி பார்க்காதீங்க. கேஷுவலாக இருங்க. மறந்து வச்சுட்டேன் சார். கதை முடிச்சது எனக்கு. அமைதியார். அம்மா டவுசர் கண்டுச்சு. அம்மா டவுசர் ஆண்டுச்சு. அம்மா டவுசர் கண்டுச்சு. அம்மா டவுசர் ஆண்டுச்சு.
சார் இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபேமிலி ஏரியா. டேய் இறங்குடா, இறங்குடா, இறங்குடா. சார் எனக்கு ஒரு கிலோ நாங்கள் வருது இல்லை சார். தெரியும்டா உங்களுக்கு. வா வா. சேஃப்டி வச்சுக்க. துப்பாக்கி வச்சிருக்கிறேன், சிரிக்கிற? சாரி.